ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் டேஸ்ட் அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1/2 கிலோ கேரட் தோல் நீக்கி 1 பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். குக்கர் மூடி போட்டலாம். ஒரு 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு, ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு குத்துனா பாருங்க, நல்லா சாஃப்டா உள்ள போகுது. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இது மேட்சர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மேஷ் பண்ணி ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. 10 முந்திரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். நெய்யில பொரிச்சு எடுத்துடலாம். முந்திரி செவந்தது போதும். இப்போ இது எடுத்து வேற பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். முந்திரி பொரிச்சா அதே நெய்யிலேயே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிற கேரட்டை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும். காய்ச்சி ஆற வச்சிருக்கிற 250 கிராம் பால் இதில் ஊற்றிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. 100 கிராம் சேமியா உடச்சி வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் சேமியா நல்லா வேகட்டும். சேமியா நல்லா வெந்துருச்சு. ஒரு ஜல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூல் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். பால் கேரட்லாம் திக்காகி நெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் 200 கிராம் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச சேமியாவை இதில் போட்டலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நம்ம போட்ட சேமியா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். நெய்யில் பொரிச்சு வச்ச முந்திரியும் இதில் போட்டலாம். கேரட் கீ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கேரட் கீ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஒரு முறை செஞ்சா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய்.